ஏன் அந்த பணக்காரங்கிற ஸ்டேட்டஸை பாதுகாக்கிறதுக்கு அவன் நேரம் உழைக்க வேண்டியது அவசியம் படுத்தணும். இப்படி என்று சொல்றாங்க. அப்ப இவருக்கு முடிஞ்சிருக்கா, பெரிய பணக்காரனா வந்துட்டா, ஓரளவுக்கு கூடிட்டா போதும் நிப்பாட்டி இருக்கணுமே. மண்ணுக்குள்ள போனாதான் நிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டணும். இதைத்தான் நம்ம அவசரப்படுவோம். கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா ததருனல் ஆகிரா. நீங்க அந்த அவசரப்படுவதை விரும்புகின்றீர்கள். துஹிப்பூனல் மால ஹுப்பல் ஜமா, பொருளை தேடி குவிக்க வேண்டும் என்ற ஆசை மனிதர்களிடத்தில் இயற்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த ஆசையின் காரணமாக மனிதன் நம்ம என்ன செய்யறோம், ஓய்வு. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு தினசரி அவசரத்துக்கு நீங்க எங்கேயாவது போகணும் வரணும், அந்த அன்னைக்கு எதையுமே கவனிக்க முடியலைங்கிறது ஒரு நாள் பிரச்சனை வேற. நம்மளுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு நாளைக்கு காலையில 8 மணிக்கு சாப்பிடுவோம் காலை சாப்பாடு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு, ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு நாளைக்கு மதிய உணவு 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு, ஒரு நாளைக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா கடையில வேலையா இருக்கும், ஆபீஸ்ல பிஸியா இருக்கும், வேலையில பிஸியா போச்சு என்று காரணங்கள் நாம சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஓய்வு கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும். நம்முடைய தினசரி, நம்முடைய வாரம், நம்முடைய மாதங்கள் எல்லாம் திட்டமிட்டு அமைந்திருக்கும் என்று சொன்னால் தேவையான ஓய்வை சரியான முறையில் நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஓய்வு நமக்கு கிடைக்கும். திட்டமிட்ட முறை இல்லை. போவோம், நல்லா ஓய்வு கிடைக்கக்கூடியதுதான். கடை முடித்து விட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு முடிச்சு வந்தோம்னா, இல்ல 9 மணிக்கு வர்றோம்டா, வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம்னா அதற்கு சரியான ஓய்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு ஒதுக்குறோம்? 2 மணி நேரம் ஒரு பிரயோஜனமும் ஒரு நன்மையும் இல்லாம நண்பர்களோட கூடி நின்று கேட்டு இருக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்குறோம். பல வேலைக்கு மார்க்க விஷயமா ஒரு ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்களங்க. ஒரு கிளாஸுக்கு வாங்க, ஒரு குர்ஆன் வகுப்பு அட்டெண்ட் பண்ணணும் சொன்னா நேரம் இல்ல, வேலையில எனக்கு இருக்கான்னு கேட்க நாம கடையை மூடிவிட்டு அலுவலகத்தை முடிச்சு விட்டு திரும்பி வரையில ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்யறத பாக்குறோம். அப்போ ஒரு திட்டமிடாத, ஒரு நன்மையும் இல்லாத, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு 2 மணி நேரத்தை நிறைவு செய்யறாங்க. இது மாதிரியான திட்டமிடல். அந்த நேரத்துல யார் வந்தாலும் நம்ம நினைக்கிறோம் அவர் முக்கியமான ஆளு, அவர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர்கிட்ட தான் நேரம் கிடைக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய நேரமும் முக்கியமானது. வாழ்க்கைங்கிறதே நேரம் தானங்க. இந்த நேரத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினால் நம்மளுடைய ஓய்வு நேரம் என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டு அது உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான ஒரு வழிவகையாக அமைந்து வருகிறது. இந்த ஓய்வு நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டியது. தேர்ந்த இன்னும் இந்த மாதிரி ஓய்வு கிடைக்காததற்கு, மன உளைச்சல் ஏற்படுவதற்கு, கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு இது மாதிரி பொருளாதாரத்தை சார்ந்த நிறைய காரணங்களும் இருக்கு. பொருளாதாரம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு வந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளை நாம பயன்படுத்துறோமா? அந்த பழக்க வழக்கம் நம்மளிடம் இருக்கிறதா என்று கேட்டால் தௌஹீத் சகோதரன் சொல்லக்கூடிய சகோதரத்தை நிறைய பேர்த்த இல்லைங்கிறத பார்க்க முடியும். திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுக்கல் வாங்கல்ல நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நீண்ட வசனம், அதுவும் திருமறை குர்ஆன்ல பெரிய வசனம், ஒரே வசனத்துல அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விழாவாரியாக கற்றுத்தரணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி. நீங்கள் அதுல உச்சபட்சமா சொல்லணும்னா உங்களுக்கு இடையில் செய்து கொள்ளக்கூடிய குடுக்கல் வாங்கல் சிறியதோ பெரியதோ எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கிறத தவிர்த்துக்கிறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டாங்க. நம்ம பல லட்சங்கள்ல கோடிகள்ல கொடுத்தோம்னா எழுதுற பழக்கம் இல்லை. பேச்சுவார்த்தை வாய் பேச்சுதான், நம்பிக்கையில கொடுத்தோம். ஒரு மூமின நம்பத்தான் வேணும், மூமினுக்கு எழுதி கொடுக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எழுதி கொள்ளுங்கள். இன்னும் என்ன பாக்குறோம், எங்க உச்சகட்ட தௌஹீதா இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணன் காசு கேட்கிறாரு 1 லட்சம் ரூபாய், காக்கா காசு கேட்கிறாரு 1 லட்சம் ரூபாய், அவருக்கு கொடுத்துட்டு எழுதிட்டாங்கன்னு கேட்கிறதா? அவருக்கு கொடுத்துட்டு நீங்க உங்க நீயத்திலே தந்தா தர்றாரு தராட்டா போறாங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வேற, உங்க விருப்பம். ஆனா வாங்கணும், நம்மளுடைய அவசிய தேவைக்கு வச்சிருக்கிற காசு யாராவது சொந்தக்காரங்க கேட்கறாங்க, கொடுக்குறோங்கிற ஒரு நிலை வரும்போது அதை கொடுக்கும் போது எழுதித்தாங்கன்னு கேட்கறதுக்கு வெட்கப்படுறோம். எழுதித்தாங்க அப்படின்னு கேட்கறது நம்ம பத்தி அவரை நம்மளையும் நினைச்சுக்குவாரோ? குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுங்க. அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். இதனால நம்மளுடைய வியாபாரமோ நம்மளுடைய வேற எந்த காரியங்களோ, ஜமாத்து உட்பட, ஜமாத்துக்கு நீங்க நன்கொடையாக பணம் கொடுத்தாலும் அப்போதே ரசீது கொடுத்தாங்கன்னு கேளுங்க. எழுத்துப்பூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் இது பின்னால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு வழியாக அமையும். அதனால இந்த மாதிரியான காரியங்கள்ல பொருளை தேடணும், தேடுவதிலேயே ஒரு வரையறை இருக்கணும். நேரங்களை சரியான முறையில வரையறுத்துக் கொள்ள வேண்டும், திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். தேடியதை எப்படி செலவு செய்யறோங்கிறதுலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கற்றுத்தருகின்றான் என்ற வரையறைகளை நாம தேடி நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிறைய முறைகள், வரையறைகள் நம்மிடத்திலே வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாம் நமக்கு இதற்கான எல்லா வகையான வழிவகைகளையும் காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இயற்கையாகவே இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கானே சொல்லணும். இந்த இன்சான குலிக ஹலுவா, மனிதன் பதட்டக்காரனாக அவசரப்படுறவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த பதட்டம், இந்த அவசரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் பதட்டத்தில் இருக்கிறான், அவசரத்தில் இருக்கான். அல்லாஹ் எப்படி இப்ப பதட்டப்படுவான், எப்படி அவசரப்படுவான், ஏன் பதட்டப்படுகின்றான், ஏன் அவசரப்படுகின்றான் என்றே சொல்லி காட்டுகின்றான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுவா,
வைராமத்தை ஒரு கயிறு பண்ணுவான். ஒரு தீமை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் முதல்ல அது பதறுவான். நன்மை வந்து அடைஞ்சிருச்சுன்னா, நிறைய பணம் கிடைச்சிருச்சு, வேற ஏதாவது வகையில நிறைய நன்மைகள் கிடைத்து விட்டது என்று சொன்னால் தனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான். கருமித்தனத்தோட நடந்து கொள்வான். தடுத்து வைக்க வேண்டும் என்று நினைப்பான். இது மனிதனுடைய சிந்தனை ஓட்டம். தனக்கு கிடைச்சது தன்னோட இருந்துட்டு போனேன், வேற யாருக்கு அதுல இருந்து எப்படியும் போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். தன்னை ஒரு கஷ்டம் ஒரு தீமை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்காக பதறுவான், ஓலமிடுவான், பல பேர்த்தை சொல்லி அழுவான். உப்பாடி வச்சு அல்லாட்டாங்க அப்படி ஆயிடுச்சுங்க அப்படி ஆயிடுச்சுங்க என்று அழுவான் என்று சொல்லிவிட்டு சில பயிற்சி முறைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தர்றான். எப்படி யாருக்கு இது வராது, யாருக்கு குணமுள்ளவர்களா இருக்க மாட்டாங்க, இந்த பலவீனத்திற்கு பதட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மன அமைதி உடையவர்களாக யார் இருக்க முடியும், அதற்கான பயிற்சி முறைகள் என்னவென்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் இல்லல் முஸல்லியின் தொழுகையாளிகளுக்கு இது இருக்காது. அப்படின்னு சொன்னா எப்படி தொழுகையாளின்னு சொல்றோம். நம்ம தொழுகிறோம் அப்படி தொழுகையா? நம்மள எப்படி தொழுக? ஃபஜ்ர் தொழுகைக்கு தூங்கிடுவோம், பெரும்பாலும் கிடையாது. லுஹர் அஸர் தொழுகைக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம், கிடையாது. இனி மாதிரி விசா 3 வேளை தொழுவதும் பெரும்பாலான இருக்கு. இனி வேற கணக்கு பார்த்தோம்னா வார கணக்கு இருக்கு. சனி ஞாயிறு லீவா இருந்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் தொழுவ மாட்டாங்க, லீவுல நெட்டா தூங்குறதுக்காக. இது ஒரு சில சாரா இப்படி இல்லை. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில தொடர்ச்சியாக இருப்பார்கள். நம்ம எங்கெங்கயோ பயிற்சிக்கு, ஆசனத்துக்கு, யோகத்துக்கு, முறைகளுக்கு எல்லாம் அழைகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல உடலுக்கான பயிற்சி, உடலுக்கான இதுதான் பிரதானமான நோக்கமான கேட்டா அது இல்ல. அல்லாஹ்வை பயப்படணுங்கிற பயிற்சி உள்ளத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதுல உங்களுக்கு பதட்டம் வராது, இந்த தொழுகையை தொடர்ச்சியா தொழக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தீமை வந்துட்டு அதை வேற ஆள் மேல தூக்கி போட்டு தப்பிச்சுக்கிற வழிவகைகளை தேட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எப்படிலாம் இருப்பாங்க. அவர்களுடைய பொருளாதாரத்திலே, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலே மற்றவர்களுக்கும் பங்குண்டு, யாசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பங்குண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பாங்க என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லதீனஹும் யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமையை நம்புவாங்கன்னு சொல்லல, உண்மைப்படுத்துவார்கள். மறுமையை அவர்களுடைய வாழ்க்கையில யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமையினாலே அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். உண்மைப்படுத்துறதுல எப்படி? நம்புறண்டு எல்லாரும் சொல்லலாம். நம்புறண்டு அவன் வாழ்க்கைக்கும் தொழுகைக்கும் பள்ளிக்கும் மற்ற முஸ்லீம்களுக்கும் தொடர்பை இல்லாதவங்க கூட மூத்தா போனா திருப்பி எழுப்பப்படுவோம் என்பதை நம்புகிறேன் என்று சொல்லலாம். உண்மைப்படுத்த வேண்டும். உண்மைப்படுத்தணும்னா நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும், எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான், அதற்காக கடுமையாக தண்டித்து விடுவான் என்று அந்த நம்பிக்கை, அந்த உண்மைப்படுத்தக்கூடிய நடவடிக்கை நம்முடைய வாழ்நாளில் வந்துடுன்னு. அப்படி இருக்கிறவங்க தான் இவைகளை எல்லாம் தவிர்த்து மன அமைதியோடு உள்ள சொல்லி காட்டினார்கள். அவர்களுடைய வெற்றஸ்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லாத அவ்வாடியும் மாமலக்க அய்மான், அந்த காலத்தில் அடிமை முறைகள் இருந்ததுனால அவங்க வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள் அவங்களுடைய மனைவிமார்களை தவிர இதற்கு அப்பால் மணித்தரா ஒரு ஆதாரிக்க உலாய்க்க மூலாகும், இதற்கு பல வேற வழிகளை யார் நாடுறாங்களோ அவங்க வரம் மீறி போயிட்டாங்க, அவங்க அல்லாஹ் விட்ட வரம்புகளை மீறி விட்டார்கள் என்று மன அமைதி வேண்டும் என்று சொன்னால், உள்ள அமைதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தன்னுடைய திருமறை வாயிலாக, நம்முடைய தூதர் வாயிலாக கற்றுத்தர்றாங்க. இன்றைய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கூட தெளிவான தீர்வை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பயிற்சி முறைகளை எல்லாம் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழிகளிலே பயிற்சி செய்து அது அல்லாத தடுக்கப்படாத மற்ற முறைகளில் உடம்பு ஆரோக்கியமாக, உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்து நாம இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்புரிவானாக. கூலு கௌலஹா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.